ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்து நம்ம நந்தினியை வந்து கடத்தி கொலை பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இறங்குனாங்க. அதில் பார்த்தா கல்யாணம் வந்து சிக்கிட்டாங்க. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினிக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து நந்தினியை ஏதாச்சும் கொலை பண்ணணும். எப்படியோ வந்து சூர்யாவோட பிளட் வந்து அந்த பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆயிடுச்சு. அப்படியே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போனாலும் அது மேட்ச் ஆகலனாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயாக வந்து ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ரஞ்சித் யோசித்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் காரை நந்தினி கிட்ட எடுக்கிறதுக்காக அவளை கொலை பண்ணிட்டாச்சு அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை எடுத்துடணும். 2வது தொலைஞ்சு போன ஃபோனை வேற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அடுத்த நாள் வந்து நந்தினி வந்து கேஷுவலாக வந்து எப்பயும் போல் வந்து ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வந்து மதிய நேரத்தில் நந்தினி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே வந்து தாலி எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து சீர்சாமா இதெல்லாம் வந்து சுரேகாவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுந்தரவழி வந்து மாதவி, ஹரிதா எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டு சரி வாங்க நம்ம தாலி சுரேகாவுக்கு எடுத்தாச்சு, இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷின்லேருந்து எல்லா பாத்திர மண்டபம் எல்லாமே வாங்கிட்டு வரலாம், கார்லேயே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து சுரேகாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, சரி சுந்தரவழி நானும் இந்த வாட்டி வரேன், தாலி கோக்கும் போது தான் என்னால் வர முடியல, ஆனால் இந்த வாட்டி என் மகளுக்கு நானே எல்லா பாத்திர மண்டபமும் பார்த்து எடுக்கணும், நான் வாரேன் சுந்தரவழி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து காரில் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது தான் வந்து அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க, ஐயோ நம்ம சூர்யாவை கூப்பிடவே இல்லை, கூப்பிடலன்னா என்ன நினைப்பா, நந்தினியை வச்சு கூப்பிட்டுருக்கணும்ல அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பாருங்கள் அவள்லாம் ஒரு ஆளா, அவளெல்லாம் ஒன்றும் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது, என் பொண்ணுக்கு நம்ம 2 பேர் போனாலே போதும், அதான் நம்ம 2 பேர் இருக்கும்போது எதுக்காக அந்த சூர்யா வீட்லேயும் உள்ள அவன் எங்கேயோ போயிட்டான் போல், என்னன்னே தெரில, அவன் இந்த இன்டீரியர் டிசைனுக்கு ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் காலையிலே, அங்கே போயிருப்பான் இருக்கும், அதனால ஒன்றும் தேவையில்லை, நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த நந்தினிலாம் பெரிய ஆளே கிடையாது, அதனால அவள் ஒன்றும் நம்ம கூட வந்து ஒன்றும் வர வேண்டாம், நம்மளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி எல்லாருமே வந்து காரில் வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி போகும்போது தான் நந்தினி வந்து வீட்டில் வந்து தனியாக தான் இருக்காங்க. தனியாக இருக்கும்போது அவங்க வந்து ரூமில் இருக்காங்க. ஸோ ரூமில் இருந்தப்போ உடனே அப்பைன்னு பார்த்து ரஞ்சித் வந்து நல்ல வேலைப்பா ரஞ்சித் கிட்டே ஃபஸ்ட்டே வந்து கேட்குறாங்க அருணாச்சலம், சரி வாங்க எல்லோரும் போகலாம், ரஞ்சித் நீ ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்க, வாடா போகலான்னு சொல்லும்போது ரஞ்சித் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா எனக்கு ஏதோ வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு வீடியோ கால் பேச வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கூகுள் மீட் இருக்குது, அதனால் நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க, சீர்சாமான் தானே எப்படி இருந்தாலும் எனக்கு என்னப்பா அதில், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் ட்ரெஸ்ஸு நகைனா நானும் செலக்ட் பண்ண போவேன் சுரேகா கூட, இப்போ எனக்கு எதுவும் இல்லைப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து சொல்கிறதுக்கப்புறம் சரிடா ரஞ்சித் அப்புறம் உன்னோட இஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரஞ்சித்தையும் வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடறாங்க. அப்போ தான் சூர்யாவும் இல்லை, நந்தினி, கல்யாணம், ரஞ்சித் 3 பேர் தான் இருக்காங்க. எப்பயுமே வந்து கல்யாணம் வந்து நம்ம நந்தினிக்கு துணையாக தான் இருப்பாங்க, அதே மாதிரி அன்னைக்கும் வந்து துணையாக தான் இருந்தாங்க. அப்போ தான் ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க, இந்த நந்தினியை இதுதான் நல்ல சான்ஸு, வீட்டில் யாரும் இல்லை, இப்போ வந்து இவளை கொலை பண்ணாதான் உண்டு, இந்த கல்யாணத்துக்கு ஏதாச்சும் வேலையை கொடுத்து நம்ம அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சுட்டு கல்யாணம் நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அதை மட்டும் கொஞ்சம் பக்காவாக வந்து பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி வந்து ரஞ்சித்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த களவாணி பையன் ஏதோ ஒரு திட்டம் பண்ணுறான், வீட்டில் யாருமே இல்லை, கல்யாணம் அன்னைக்கிட்டே இவன் வேலை கொடுக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்குது, நம்மளை எதுவும் கொலை பண்ணணும்னு இவன் பிளான் பண்ணியிருப்பானோ, மேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அன்னைக்கிட்ட நந்தினி போயிட்டு கேட்குறாங்க, அண்ணே அந்த கேவல பையன் என்னன்னே சொன்னான் அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நந்தினி வந்து கல்யாணம் வந்து இல்லைம்மா இல்லை தாயே ஏதோ ஒரு வேலை இருக்கான், தோட்ட பக்கம் போகணுமா, போயிட்டு அங்கே அவருக்கு நொங்கு பதனி அதெல்லாம் வேணுமா, என்னென்னு தெரில, எப்பயுமே அமெரிக்கா சாக்லேட்டாக சாப்பிட்றவர் உடம்புக்கு நல்ல விஷயங்களை சாப்பிடணுன்னு கேட்குறாரு, நமக்கு தான் 4 தோட்டம் தரப்பு கிடக்குல அதில் போய் பறிச்சுட்டு வரலாம், அவருக்கு வேணுன்றதில் வேறு என்ன பண்ண முடியும், நீ சமையலை பார்த்துக்கமா நான் போய் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே கல்யாணத்துக்கிட்ட நந்தினி, அண்ணே உங்களுக்கு புரியுதா இல்லையா, இப்போ பாருங்கள் வீட்டில் யாருமே இல்லை, ஏன் இந்த ரஞ்சித் இந்த வீட்டில் இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டிருக்க
கேட்டிருக்கலாமே, இல்லை வேற எப்பயாச்சும் கேட்டுக்கலாமே. வீட்டில் யாருமே இல்லை, நான் தான் இருக்கேன். சுரேகா அம்மா மட்டும்தான் வந்து ரூமில் இருக்காங்க. சுரேகா அம்மா கண்டிப்பாக ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அருணாச்சலையாலேருந்து ஆம்பளைங்கன்னு இந்த வீட்டில் யாருமே இல்லைனே, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த நேரத்தில் ரஞ்சித் உங்களுக்கு வேணுட்டே வந்து வேலையை கொடுத்து அனுப்புகிறான்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கல்யாணம், என்ன தாயே ஒன்றும் புரியலையே தாயே, என்ன சொல்கிற நீ, எனக்கு நொங்கு தானப்பா சாப்பிடணுன்னு ஆசைப்படுறாரு, எதுக்காக நீ என்ன அனுப்பணும்னு சொல்கிற அப்படின்னோடனே, அண்ணே உங்களுக்கு புரியுதா இல்லையா, கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த ரஞ்சித்து உங்களை வேணுட்டே வந்து வெளியே அனுப்பிட்டு எனக்கு கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணுறானே அப்படின்னு சொன்னோடனே கல்யாணத்துக்கு தூக்கி வரைய போட்டு, என்ன தைரியம் சொல்கிறோம், ஒன்று கொலை பண்ண போனானா, அவ்வளோக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே, ஆமனே அவன் அதையும் பண்ணுவான், அந்த ஹேமாவை அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஹேமா விஷயம் வந்தானே அவன் முழியும் முகரையும் சரியே கிடையாதுனே, முழியும் முகரையும் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கானே ஒரு மாதிரி. நான் நல்லா நோட் பண்ண தான் செஞ்சேன். கண்டிப்பாக இவன்கிட்ட வந்து கண்டிப்பாக ஹேமாவோட கொலைக்கு இவன் தானே ஹேமாவை கொலை பண்ணியிருக்கணும். அந்த பேக்கு, இவனோட நடவடிக்கை, பிளட் குரூப்பு இதெல்லாம் பார்த்தா ஹேமாவை இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். இவன் ஒரு பெரிய அயோக்கிய பையனே. அதனால எனக்கும் இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னையும் ஹேமா மாதிரி கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்காக தானே இவன் பிளான் பண்ணி திருட்டு முழிச்சுக்கிட்டு உங்களை வெளியே அனுப்பணும்னு யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா கல்யாண அண்ணனுக்கு அப்போ தான் வந்து விஷயமே புரிய வருது. என்ன நந்தினி இப்படி சொல்லிட்ட, நல்ல வேலை தாயே, எனக்கு நீ தான் முக்கியம், நான் அப்போ என்ன நந்தினி சொல்ல அவன்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள், அங்கே நொங்கும் இல்லை, தேங்காய் இல்லை, எதுவும் இல்லை, அது வந்து சீசன் இல்லை, அதனால் அங்கே பறிக்க முடியாது, உங்களுக்கு வேணால் விலைக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், நானும் நந்தினி போய் விலைக்கு வாங்கிட்டு வரோன்னு சொல்லுங்கண்ணே. அவன் மட்டும் அவன் எப்படி சொல்லுவான் பாருங்கள். அப்போ விலைக்கு வாங்கினா நீங்கள் மட்டும் போங்க, நந்தினி சிஸ்டர் ஏன் அலைய வைக்கிறேன்னு ஏதாச்சும் என்ன இந்த வீட்டில் வைக்கணும்னு சொல்லுவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கல்யாணத்துக்கிட்ட சொல்லி விட்றாங்க. கல்யாணமும் வந்து ரஞ்சித் கிட்டே போயிட்டு, ஐயா இந்த மாதிரி சீசன் இல்லையா, தங்கச்சிக்கிட்ட இப்போ தான் கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், நொங்கு எதுவும் திறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன், சீசன் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கய்யா, போனால் வேஸ்ட்டு தான், உங்களுக்கு அப்படி ரொம்ப சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நானும் தங்கச்சியும் போயிட்டு மார்க்கெட்டில் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து ரஞ்சித்கிட்டே கேட்குறாங்க. உடனே ரஞ்சித் வந்து சரி கல்யாணம், சிஸ்டர் எதுக்கு வெயிலில் அலைய வைக்கிற, சிஸ்டர் தேவையில்ல, நீ மட்டும் போய் வாங்கிட்டு வாயேன், எனக்கு சிஸ்டர் கூட நானும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினி கல்யாண அண்ணனை பார்த்துட்டு நான் சொன்னேன்னா அவன் சொல்லுவான்னு சொன்னேன்னா அப்படி சொல்லிட்டு கல்யாண அண்ணனை பார்த்துட்டு நந்தினி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணனே சரி சரி சார், நான் வந்து நந்தினி தங்கச்சிட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நந்தினி கிட்ட போய்ட்டு கல்யாண அண்ணன் வந்து பேசுகிறாங்க. ஆமாம் தாயே, நீ சொன்ன மாதிரி தான் தாயே நடந்துச்சு, அவன் எவ்வளோ ஒரு இது இருந்தால் பார்த்தியா, உன்னைய வந்து வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறான், என்னைய வந்து போய் இதான் சாக்குன்னு அமுச்சு விடலான்னு நினைக்கிறான் தாயே, இவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தாயே அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, நந்தினியை வந்து என்னதான் இருந்தாலும் ரஞ்சித்னால ஒன்றுமே பண்ண முடியவே முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சூர்யாவை பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.